இந்த 60 நாளும் அற்புதம் யாருக்குன்னா உங்க ஒய்ஃபுக்கு தான் அற்புதம். நிறைய பேர் புது பிசினஸ் ஆரம்பிக்கக்கூடிய ப்ராப்ளம். நகரத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு 100% கல்யாணம் ஆகும். ஆண்களா இருந்தீங்கன்னா ஒரு 2 மாசம் தள்ளி ஆகும். உங்களுக்கு வேலை கிடைக்குதோ இல்லையோ பிசினஸ் ஆரம்பிச்சிங்கன்னா நல்லா இருப்பீங்க. நூல் வியாபாரம், பால் பண்ணை, பசுமாடு சம்பந்தப்பட்ட தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம், எண்ணெய் வியாபாரம், ஒய்ஃப் பேர்ல ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கலாம், கணவர் பேர்ல ஒரு கிரட்ச் ஆரம்பிக்கலாம். எந்த ஒரு பிளானா இருந்தாலும் சரி உங்க ஒய்ஃப் பேர்ல பண்றது பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். குரு கிராஸ் ஆகும்போது கடன் சீக்கிரம் தீர்க்கக்கூடிய வாய்ப்புகள் கொடுப்பாங்க. மகரத்துல 80% நல்லது மட்டுமே நடக்கும். ஆன்மீக டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட டாக்டர் ஆச்சாரியா ஹரிஷ் ராமன் தான் இணைஞ்சிருக்காரு. நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம். சார் வணக்கம்மா, நமஸ்காரம். ஆன்மீகம் டாக்ஸ் நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள், நமஸ்காரங்கள். சார் நிறைய விஷயம் நீங்களும் வந்து எங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கீங்க, நிறைய விஷயம் எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க. இன்னைக்கு எங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் என்ன சார் சொல்ல போறீங்க? அதாவது இந்த 60 நாட்கள் ஆகஸ்ட் 18ஆம் தேதி வரைக்கும் ஒரு அற்புதமான யோகம், அது பேரு குரு புஷ்ய யோகம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த குரு புஷ்ய யோகம் அப்படிங்கிறது அந்த நம்ம உச்சம் பெறக்கூடிய குரு புஷ்ய நட்சத்திரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் வடமொழியில. ஆனால் அது பூச நட்சத்திரம்னு நம்ம தமிழ்ல சொல்லுவோம். அந்த குரு பூச நட்சத்திரத்துல அடுத்த 60 நாட்கள், நான் சொல்லக்கூடியது ஆகஸ்ட் 18ஆம் தேதி வரைக்கும், அது கிராஸ் ஆகக்கூடிய வேலைகளில் பொதுவாக ரிஷி முனி சன்னியாசிகள் பிறக்கக்கூடிய வேலையாக மிகப்பெரிய மகா யோகமாக மாறக்கூடிய அற்புதமான தருணம். அதே மாதிரி ஏகப்பட்ட நல்ல விஷயங்களும் ஒரு விஷயத்த நமக்குள்ள, நான் சொல்றது ரெண்டா பிரிச்சிடலாம். அகம் புறம் அப்படின்னு பிரிச்சிடலாம். அகத்தை வந்து மேல்படுத்தக்கூடிய அற்புதமான டைமிங் இந்த 60 நாட்கள். ஒன்று. இன்னொரு ஆங்கிளில் நம்ம ஆட்களுக்கு அதெல்லாம் பக்கத்தில் வைங்க சார், நமக்கு என்ன நடக்கும், 12 ராசிக்கு ஏதாவது தேருமா தேராதா அப்படின்னு கேட்கக்கூடிய நபர்கள் தான் அதிகமாக இருப்பாங்க. அதனால நான் ஒன்றே ஒன்று தான் சொல்றேன், 3 ராசிகளுக்கு ஜாக்பாட்னு சொல்லலாம். அதில் முதல் வந்து கடகம், விருச்சிகம், மீனம். இந்த 3 ராசிகள் கண்டிப்பாக வெளியூர் போகிறது, வெளிநாடு போகிறது, ஃபேமிலி செட்டில் ஆகிறது, குழந்தை பிராப்தம் ஆகிறது, மன நிம்மதி கொடுக்கறது, எல்லாத்துலேருந்து பிரச்சனைகள்லேருந்து வெளிப்படக்கூடிய, மெயினாக வேலையில் நிரந்தரத்தன்மை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு தருணம். ரிஷபம், கன்னி, மகரம், இவங்க அத்தனை பேருக்கும் வாழ்க்கை துணைக்கு பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, சொத்துக்கள் வாங்குறது, பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தை கொடுக்கறது, அம்மாவுடைய ஹெல்த்தில் நல்ல முன்னேற்றம் கொடுக்கறது, பிரச்சனைகள்லேருந்து ஓய்வதுங்கிற மாதிரி கம்ப்ளீட்டாக ஒரு சேஞ்சு இந்த 3 ராசிகளுக்கும் ஏற்படும். மிதுனம், துலாம், கும்பம், இவங்களுக்கு பணம் எங்கிருந்து வரும்னு தெரியாது, பஞ்சா பறந்துட்டு வரும். தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் இந்த மாதிரி காம்பினேஷன் குரு புஷ்ய யோகம் ஏற்படுது அப்படின்னா, நின்று போன பணம், வராத ஃபேமிலி, விட்டு போன ஹஸ்பண்டு, விட்டு போன ஒய்ஃபு, இந்த மாதிரி இவங்கெல்லாம் வந்து ஒன்று சேரக்கூடிய ஒரு பிராப்தம் அப்படிங்கிறது வரும். 6ஆம் இடம் 10ஆம் இடம் ஆக்டிவாக இருக்கனால அடுத்த 2 மாதம் வேலையில் நீங்கள் தான் நம்பர் 1, நீங்கள் தான் ராஜா, நீங்கள் தான் ராணி. அது மிதுனம், துலாம், கும்பத்துக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அப்போ விட்டு போனது என்ன இருக்குது, நம்ம மேஷம், சிம்மம், தனுசு, இவங்களை பொறுத்த வரைக்கும் டிரான்ஸ்ஃபரபிள் டைமிங், இடமாற்றம் கொடுக்கக்கூடிய வேலை. நிறைய பேர் வந்து எஃப்டி போடுறது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, வேறு ஒரு புதுசான ஒரு விஷயத்துல நம்ம ஒரு விஷயத்த கற்றுக்கிறது, அப்கிரேட் ஆகிறது. சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஃபேமிலி லைஃப்பில் சின்ன சின்ன சிக்கல்கள் கொடுக்கறது, எல்லாருக்குமே ஒரே மாதிரி நல்லது பண்ணாதுல்ல, ஒரு சில பேருக்கு சின்ன சின்ன மாற்றங்கள் கொடுக்கும். இது எல்லாமே செய்யக்கூடிய ஒரு கால வேலையாக இருக்கப்படுது. பட் எப்படி பார்த்தாலும் 85% இந்த குரு புஷ்ய யோகம்ங்கிறது ரொம்பவுமே அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். நிறைய பேர் வந்து இது தான தர்மங்களுக்கும், என்ன சொல்லலாம், ஆத்ம கலைகள்னு சொல்லக்கூடிய யோகா கற்றுக்கிறதுக்கும், மிகப்பெரிய விஷயங்களை நம்ம, அதாவது ஜபதப அனுஷ்டானங்கள் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் காலமாக இந்த காலத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது பண்ண நல்ல லைஃப் கொடுக்கும். முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் பண்ணுங்க, முடிஞ்ச அளவுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க, முடிஞ்ச அளவுக்கு வேதத்துக்கு வந்து பெரிய நம்ம தான தர்மங்கள் பண்ணும்போது பெரிய மாற்றத்தை கொடுக்கும். 12 ராசிகளுக்கும் குரு புஷ்ய யோகம் தரும் 6 அற்புத பலன்கள் என்னன்றத பார்க்கலாமா சார்? மகர ராசிக்கு குரு புஷ்ய யோகம் தரும் 6 அற்புத பலன்கள் சொல்லுங்க சார். இந்த 60 நாளும் அற்புதம் யாருக்குன்னா உங்க ஒய்ஃபுக்கு தான் அற்புதம். 7ஆம் இடத்துல குரு புஷ்ய யோகம்னா பிஸ்னஸ் என்டர்பிரினர்ஸாக மாறுவாங்க. நிறைய பேர் புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கக்கூடிய பிராப்தம், வீட்டில் குழந்தை பிராப்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம்னு சொல்லலாம். 7ஆம் இடம்னா கலத்தர காரகன், கலத்தர ஸ்தானம். அதனால் மகரத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு 100% கல்யாணம் ஆகும், அதில் டவுட்டு கிடையாது. ஆண்களாக இருந்தீங்கன்னா ஒரு 2 மாதம் தள்ளி ஆகும், அதுவும் வந்து கண்டிப்பாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த குரு புஷ்ய யோகத்தில் நான் ஸ்ட்ரெயிட்டாக பார்க்குறது, உங்களுக்கு வேலை கிடைக்குதோ இல்லையோ பிஸ்னஸ் ஆரம்பிச்சிங்கன்னா நல்லா இருப்பீங்க. நூல் வியாபாரம், பால் பண்ணை, பசுமாடு சம்மந்தப்பட்ட தொழில் சம்மந்தப்பட்ட விஷயம், எண்ணெய் வியாபாரம், அதுக்கப்புறம் கெமிக்கல் வியாபாரம், இந்த மாதிரி தொழில் ஆரம்பிக்கிறாங்கன்னா ரொம்ப சூப்பராக இருப்பாங்க. அதே மாதிரி ஒரு நிலம் பெருசாக வாங்கி ஆர்கானிக் ஃபார்மிங் அது பண்ணுறாங்கன்னா ரொம்ப நல்லா பெரிய அளவுக்கு வச்சு பெறும். ஒய்ஃப் பேரில் ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கலாம்,
கணவர் பேரில் ஒரு கிரட்சை ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். எந்த ஒரு பிளானாக இருந்தாலும் சரி உங்கள் ஒய்ஃப் பேரில் பண்ணுறது பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். எப்படி ஒரு வீடு வாங்குறீங்கன்னா கூட உங்கள் ஒய்ஃப் பேரில் வீடு வாங்கணும். நீங்கள் தான் லோன் கட்டுவீங்க. ஆனால் கோஅப்ளிகண்ட்டாக உங்கள் ஒய்ஃபை சேர்த்துட்டீங்கன்னா அது உங்களுக்கு அந்த கடன் வந்து சீக்கிரம் தீர்ந்துடும். குரு கிராஸ் ஆகும்போது கடன் சீக்கிரம் தீர்க்கக்கூடிய வாய்ப்புகள் கொடுப்பான். நான் தானே சார் உழைக்கிறேன், ஒய்ஃப் பேரில் ஏன் சார் வாங்கணும்? நிறைய பேர் அப்படி நினச்சிப்பாங்க. கோஅப்ளிகண்ட்டாக நீங்கள் சேர்த்துனீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் வந்து அந்த கடன் தீரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். நேரடி முதலீடு நீங்கள் பண்ணாமல் உங்கள் ஒய்ஃப் பேரில் பண்ணிங்கன்னா பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். உங்கள் கணவர் பேரில் பண்ணிங்கன்னா ரொம்ப ஏற்றத்தை கொடுக்கும். ஒரு பிஸ்னஸ் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா 2 பேர் பார்ட்னரோட இப்போ எடுத்து பண்ணும்போது அது பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். காணாமல் போன வீட்டு பத்திரம் கிடைக்கும். இந்த குரு புஷ்ய யோகத்தில் இருக்கிற பெரிய ஒரு கிராண்டான சமாச்சாரம் என்னன்னா, ரொம்ப நாள் முன்னாடி எங்கள் பாட்டிக்கிட்ட இருந்து ஒரு சொத்து வந்தது சார், ஆனால் என்னமோ சொல்லி எங்கள் சித்தப்பா வந்து எடுத்துட்டாரு, லாஸ்ட்டில் அந்த சொத்து பத்திரமே காணோம்னு சொல்லிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகளில் இப்போ கரெக்டாக சொத்து பத்திரம் வெளியே வரும். அப்போ அதில் உங்களுக்கு ஒரு ஷேர் இருக்குங்கிற மாதிரி சமாச்சாரம் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக குரு புஷ்ய யோகம் ஏற்படும் போது காணாமல் போன பழைய வஸ்துக்கள், பழைய சாவி, ரொம்ப நாள் முன்னாடி இருக்கிற டாக்குமெண்ட்டு, சார் அது இருந்தால் தான் சார் எங்கள் அப்பாவோட இன்சூரன்ஸே கிளைம் பண்ண முடியும், எங்கள் அம்மாவோட இன்சூரன்ஸே கிளைம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய டாக்குமெண்டேஷன் கூட கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து மிக மிக அதிகம். நிறைய பேருக்கு வந்து யதார்த்தமாகவே நிறையா நல்ல விஷயங்கள் ஈஸியாக நடக்கும். மகரத்தில் இருக்கிறவங்க நான் பார்க்குறது வீட்டில் நல்ல காரியம், கெட்டி மேளம் கொட்டக்கூடிய பாக்கியம், குழந்தை பிராப்தம், 2ஆம் குழந்தை பிராப்தம், உங்கள் மகனுக்கு வாரிசு, பொண்ணுக்கு வாரிசு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே சும்மா தூள் கலப்போம். மகரத்தில் இருக்கவங்க 80% நல்லது மட்டுமே நடக்கும். தைரியமாக இருக்கலாம் சார். அப்போ இவங்க புதுசா தொழில் ஏதாவது தொடங்கலாமா, இல்ல வேலை இவங்களுக்கு எப்படி சார் இருக்கும்? அவங்களுக்கு இப்போ வேலை பார்க்குறாங்கன்னா அவங்க ஒரு ஹெட்டு கிட்ட ரிப்போர்ட் பண்ணுவாங்கல்ல, இனிமேல் ஹெட்டே கிடையாது நீ தான் பார்த்துக்கணும்னு உட்கார வச்சுருவாங்க. ஆல்மோஸ்ட் தனியாக ஒரு என்டையர் ஃப்ரான்ச்சைசி மாதிரி, ஒரு செப்பரேட் என்டிட்டி மாதிரி அவங்க வேலை செய்யக்கூடிய நிலைமை கண்டிப்பாக வந்துடும். பிளேஸ் சேஞ்ச் கொடுத்தாங்கன்னா தாராளமாக எடுத்துகிட்டு போனால் அது ரொம்ப நல்லாயிருக்கும். கலத்திரஸ்தானத்திலேயே குரு புஷ்ய யோகம் ஏற்படுதுன்னா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா குரூப் ஸ்டடீஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க. 2 பேர் 3 பேர் சேர்ந்து உட்காந்து படிக்கிறது, டியூட்டோரியல் காலேஜ் போகிறது, இதிலலாம் ஆட்டோமேட்டிக்காக இவங்களுக்கு பெரிய அளவுக்கு வெற்றி கிடும். 6ஆம் இடத்தோட 7ஆம் இடம் வேல்யூ கம்மி, விச் மீன்ஸ் இப்போ என்னென்னா இவங்க படிக்கிற படிப்பு வந்து 80% வேலை செய்யணும்னு சொல்லலாம். ஆனால் ஒருவேளை அவங்க ஓனா என்டர்பிரினர் ஸ்கில்ஸ் வளர்த்துக்கக்கூடிய ஏதாவது படிப்பாக இருக்குன்னா அது பெரிய அளவுக்கு வச்சுக்கணும். இவங்க எந்த தெய்வத்தை வழிபடணும்? ஒன்னே ஒண்ணுதாம்மா, குலதெய்வத்துடைய பிராப்தம்ங்கிறது ரொம்ப முக்கியம். அதில் குலதெய்வத்துடைய வழிபாடு செய்ய செய்ய ஏற்றத்தை கொடுக்கும். மெயினாக பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை காத்தால பசுனை கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்கள் ஒய்ஃபுக்கு பெரிய அதிர்ஷ்டம். இன்ஃபேக்ட் உங்கள் ஒய்ஃபோட உங்களுக்கு அதிர்ஷ்டம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அது பண்ணுங்க. குலதெய்வத்துடைய பிராப்தம் தான் மிக மிக முக்கியம். முடியலன்னா நாமக்கல் போய் ஆஞ்சநேயரை பார்த்துட்டு வாங்க, ஜம்முன்னு இருப்பீங்க. சார், குரு புஷ்ய யோகம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. அப்ப இந்த சனி வக்ரம் வேற நடக்கிறதுனால ஏதாவது இந்த 12 ராசிகளுக்கு இம்பாக்ட் ஏதாவது இருக்குமா சார்? குட். அதுதான் இப்போ குரு வந்து புஷ்ய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ண போறாரு, பூச நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ண போறாருன்னு சொல்றாரு. பூச நட்சத்திரத்துக்கான அதிபதியே சனி தான். அந்த சனி பாக்யஸ்தானத்தில் வக்ரம் அடைய போறான். அதாவது இதுக்கு முன்னாடி முன் ஜென்மத்தில் நம்ம செய்திருக்கக்கூடிய எல்லா விதமான புண்ணியத்தையும் இழுத்து கொண்டு வந்து இப்போ ஹெல்ப் பண்ண போடுது. குரு புஷ்ய யோகமே அதிர்ஷ்டம். அதில் சனி வக்கரம் அடைஞ்சு புதனுடைய நட்சத்திர சாரத்தில் இருக்கும்போது, புதன் கெட்ட கிரகம் கிடையாது, நல்ல கிரகம், சுப கிரகம். சனி புதன் காம்பினேஷன் வந்து ரிசர்ச் கூடிய ஆப்ஜெக்ட், ஆய்வுக்கூடிய சப்ஜெக்ட். அதனால பொதுவாகவே இந்த டைம் பீரியடில் யாரெல்லாம் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் படிக்கணுமோ, உங்கள் கர்மா என்ன இருக்குன்னு கிளென்ஸ் பண்ணிக்கக்கூடிய டைமிங், எந்தெந்த தெரியாமல் பண்ணதோ தெரிஞ்சு பண்ணதோ, எப்போவோ பண்ண குத்தமோ அது இல்லை, இவ்வளோ கஷ்டப்படுறேன்னு சொல்லக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலும் கிளியர் பண்ணணும்னா இந்த டைமில் பண்ணக்கூடிய தானங்கள் பெரிய அளவுக்கு மாற்றத்தை கொடுக்கும். அதனால் இப்போ சனி மாறுறதுனால அந்த குரு புஷ்ய யோகத்தினால நமக்கு நல்லது நடக்கும். ஏன்னா எந்த நட்சத்திர சாரத்தில் போகிறதோ அந்த நட்சத்திரத்துக்குரிய அதிபதியே பாக்கியத்தில் வக்கரமாறான். அதனால் பொதுவாகவே நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குது. நிறைய பேருடைய ஃபேமிலி ஒன்று சேர்றதுங்கிற மாதிரி ரொம்ப நாள், அதாவது ரொம்ப நாளாக பிரிஞ்சிருக்கோம் சார். பெரிய சித்தப்பா பையன் சித்தப்பாவும் பெரியப்பாவும் சண்டை, அண்ணன் தம்பி சண்டை. இந்த பழையதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பெயிண்ட்டு அட்வர்டைஸ்மெண்ட்டில் ஒரே ஒரு பெரிய செவரு எழுப்பிட்டு சண்டை போடுவோம். அந்த மாதிரி இப்போல்லாம் அந்த செவரெல்லாம் உடச்சி போட்டு எல்லாம் ஒன்று சேர்ந்துருவாங்க. அந்த மாதிரி ரொம்ப நிறைய விஷயங்கள் நல்லது நடக்கும் இந்த குரு புஷ்ய யோகத்தில். இந்த குரு பெயர்ச்சி நடந்திருக்குல்ல, அதுக்கப்புறம் வரப்போற யோகங்கள். குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது கடகத்துக்குள்ள வந்த குருவோ 3 நட்சத்திரங்களை தாண்டுவார். அது முதல் நட்சத்திரம் தாண்டும் போது அவ்வளோ வேல்யூ இல்லை. அதுக்கப்புறம் பூச நட்சத்திரம் தாண்டும் போது நம்முடைய ஜோதிட சாஸ்திர பிரகாரம் அது குரு புஷ்ய யோகமாக பெரிய யோகமாக கன்சிடர் பண்ணுவோம். அதில் என்ன நடக்கும், தான தர்மங்களுக்கு உகந்தது, பெரியவங்களுக்கு, அதே மாதிரி குருமார்களுக்கு, வேத விற்பனர்களுக்கு, பண்டிதர்களுக்கு, வேதம் படிக்கிற குழந்தைகளுக்கு, அதே மாதிரி கோவில் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு, இதுக்கெல்லாம் நம்ம தான தர்மங்கள் பண்ணும்போது
பெரிய அளவுக்கு மாற்றத்தை கொடுக்கும். அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா அன்னதானம். எந்த அளவுக்கு நீங்கள் அன்னதானத்துக்கு நீங்கள் பணம் கொடுக்குறீங்களோ அவ்வளோ நல்லது. அதே மாதிரி இன்னொரு ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேர் நான் தீட்சை எடுத்துக்கிறேன் சார், நான் வந்து ஸ்ரீ திரிபுர சுந்தரி உபாசனம் பண்ணுறேன், தேவி மாத்தியம் படிக்கிறேன், புதுசாக இந்த விஷயத்த கற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு இது ஆரம்பிக்கக்கூடிய அற்புதமான டைம். ரொம்ப அழகா ஒவ்வொரு ராசிக்கும் இந்த குரு புஷ்ய யோகம்ன்றதை ரொம்ப தெளிவா வர எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க சார். நிறைய பேருக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப அழகா எங்களுக்கு சொன்னீங்க. உங்களோட நேரத்துக்கும் உங்களோட விளக்கங்களுக்கும் ரொம்ப நன்றி சார். அடுத்த ஒரு சுவாரஸ்யமான ஒரு எபிசோட்ல உங்களை வந்து மீட் பண்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறேன் சார். நன்றி, வணக்கம்.